பெரியாரும் பெண்ணுரிமையும். தந்தை பெரியார் 20ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற சிந்தனையாளர். மக்களில் சரிபாதியாக உள்ள பெண்கள் விடுதலைக்காக 1928 முதல் பேசியவர். பெண்களை பற்றி தந்தை பெரியார் சிந்தித்த அளவிற்கு உலகில் வேறு எந்த ஒரு சிந்தனையாளரும் சிந்திக்கவில்லை. பெண்கள் விடுதலை குறித்து பேசுவதும் எழுதுவதும் இன்று எளிது. ஆனால் 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி சிந்தித்து அதற்கு செயல் வடிவமும் கொடுத்து வெற்றியும் பெற்றார் பெரியார். வரலாற்றில் எங்கேயும் சமரசம் செய்து கொள்ளாத தத்துவவாதி. சாதி என்னும் மனநோயாளிகளுக்கு மருந்தளித்தவர். கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களின் மனதில் மூட நம்பிக்கைகளை விதைத்தவர்களுக்கும் தீட்டு கற்பு புனிதம் என்றவர்களுக்கும் சாட்டையடி கொடுத்தவர். மானமும் அறிவும் மனிதர்களுக்கு அழகு என்று மானத்தோடும் சுயமரியாதை உணர்வு கொண்டும் சாதிய பாலின மத ஒடுக்குதல்களை அடிமை சங்கிலியை உடைக்கப் பெறச் செய்தவர் தந்தை பெரியார். பெண் என்ன பிள்ளை பெற்று தரும் இயந்திரமா? உன் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது உனது கற்பு என்றால் அந்த கர்ப்பப்பையை கத்தரித்து எரிந்துவிடு என்றவர் தந்தை பெரியார். ஒழுக்கம் என்பது பெண்ணின் உடல் மீது கட்டப்பட்டுள்ள கோபுரம். ஒருவன் தன்னை மற்றவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவனும் மற்றவர்களிடம் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும். அதுவே ஒழுக்கம் என்கிறார் பெரியார். கடவுளை மற மனிதனை நினை என மனிதத்தை மக்கள் மனதினில் விதைக்கச் செய்தவர் தந்தை பெரியார். பெண்கள் எல்லாம் கல்வி கற்க வேண்டும், அதிகார மட்டத்தில் அமர வேண்டும், சுயமரியாதையுடன் கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும், தனக்கான துணையை தானே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றவர் தந்தை பெரியார். ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டுமே படிக்கின்றான், ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படிக்கின்றது. பெண்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஊதியம் தேட ஆரம்பித்து விட்டாலே ஆண்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியவர் பெரியார். பெண்களே, சட்டை பேண்ட் லுங்கி கட்டுங்கள், முடியை கழுத்தளவிற்கு வெட்டி கொள்ளுங்கள். உருவத்தில் ஆண்களா பெண்களா என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு வாழுங்கள். கும்மி கோலாட்டங்களை ஒழித்து ஓடவும் தாண்டவும் குதிக்கவும் குஸ்தி போடவும் போலீஸாக இராணுவ வீரராக விமானியாக உருவாகுங்கள். 1929 செங்கல்பட்டில் நடத்திய சுயமரியாதை இயக்க முதல் மாகாண மாநாட்டின் தீர்மானங்களில் கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும், கணவனை இழந்த பெண்கள் விதவை கோலத்துடன் மொட்டையடிப்பது, வெள்ளை ஆடை உடுத்தச் சொல்வது, நகைமணிகள் அணியக்கூடாது, பூ பொட்டு வைத்து கொள்ளக்கூடாது, மகிழ்ச்சிக்குரிய குடும்ப விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடாது என்பவை இவை அனைத்தும் இந்து மதத்தின் மூலம் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும். இளைஞர்கள் விதவை பெண்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் பெண்கள் கர்ப்பப்பையை அகற்றவும் தயாராகுங்கள் என்றவர் தந்தை பெரியார். பெண்களை அடிமைப்படுத்தும் கூர் ஆயுதம் தாங்கிய பழமைக்கு எதிரான ஓர் போரே நடத்த துணிந்த தந்தை பெரியார் தமது போராட்ட முன்னணி படையில் தாய்மார்களையே முன்னிலைப்படுத்தினார். மதுவிலக்கு போரில் நாகம்மையார், சமூக சீர்திருத்த எழுச்சி போரில் தம் தங்கை மகள், இந்தி எதிர்ப்பு போரில் தர்மாம்பாள் அம்பையார், கைமை கொடுமை எதிர்ப்பு போரில் மஞ்சுளாபாய், சாதி மறுப்பு கிளர்ச்சியில் காரைக்குடி விஷாலாட்சி, நீலாவதி அம்மையார், மரகதவல்லி, இப்படி எண்ணற்ற பெண் சிங்கங்கள் கிளர்ந்தெழுந்தனர். இந்தியாவில் இதுவரையும் தோன்றிய சீர்திருத்த தலைவர்கள் செய்யாமல் போன வேலைகளை இன்று நமது தலைவர் ஈவே ராமசாமி அவர்கள் செய்து வருவதாலும் தென்னாட்டில் அவருக்கு மேலாகவும் சமமாகவும் நினைப்பதற்கு வேறொருவர் இல்லாமையாலும் அவர் பெயரை சொல்லிலும் எழுத்திலும் வழங்கும் பொழுதெல்லாம் பெரியார் என்ற சிறப்பு பெயராலேயே வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்களின் உள்ளங்களை வென்றதால் தந்தை பெரியார் என்ற மரியாதையுடனும் பாசத்துடனும் இந்த பட்டம் மக்களிடம் நிலையாக நின்றது.
பெரியார் பொது வாழ்க்கைக்கு அடியெடுத்த காலந்தொட்டு பெண் விடுதலைக்காக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். பெரியார் சொல்கிறார், பூனைகளால் எலிகளுக்கு விடுதலை உண்டாகுமா? எங்காவது நரிகளால் ஆடு கோழிகளுக்கு விடுதலை கிடைக்குமா? அப்படி ஒரு கால் விடுதலை கிடைத்தாலும் ஆண்களால் பெண்களுக்கு விடுதலை கிடைக்காது. மனித பற்றை தவிர வேறு எந்த பற்றும் எனக்கில்லை என்ற மானுட பற்றாளர் பெரியார். பெண் விடுதலைக்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய சமூக போராளி பெரியார் மறைந்து இத்தனை ஆண்டுகள் கடந்தும் அவரை மறக்க முடியவில்லை. மானமும் அறிவும் கொண்ட மக்களாக எனது மக்களை மாற்றுவேன் என்று சூளுரைத்தவர் பெரியார். தந்தை பெரியார் பெண் விடுதலைக்காக போராடியதால் தான் இன்று கல்வியில் மாணவர்களை விட மாணவிகள் முதலிடத்தில் உள்ளார்கள். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட காலம் போய் இன்று பல்வேறு துறைகளிலும் பெண்கள் உயர்ந்து நிற்பதற்கு பெரியார் உழைத்த உழைப்புதான் காரணம். வாழ்க பெரியார்!